அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யவர்ஷா ராமச்சந்திரன், டாக்டர் ஆஃப் ராமச்சந்திரன். அரசியல் ஆலோசகராக, சமூக ஆய்வாளராக பணியாற்றி வருகின்றேன். மக்களை இன்றைக்கும் துச்சமாக நினைத்து கொண்டு அரசியல் புரிந்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே நீங்கள் வாழ்வது முழுமையாக மக்கள் கொடுத்த பணம் மட்டுமே. இது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நடிகராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, மக்களுடைய நிலைமையை தெரிந்து அவர்கள் அந்த 3 வேளை முறையாக உணவருந்துகிறார்களா? அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடு அமைப்பு இருக்கின்றதா? அவர்கள் ஏன் இன்றும் அந்த நியாய விலைக் கடைகளில் நின்று கொண்டிருக்கின்றார்கள்? எதற்காக இன்றும் பணம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஓட்டுக்காக? இது அனைத்துமே ஆய்வு செய்து ஒரு நல்ல அரசியல் அமைப்பை மாற்றப்பட வேண்டும். அனைவருக்குமே சுயதொழில் புரிவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு வெறும் வார்த்தையாக மட்டுமே மக்களிடத்தில் திசை திருப்பி கொண்டிருக்கும் அனைவருக்குமே ஒரு நல்ல தலைவர்களை முன்னிறுத்தி நல்ல அரசியல் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு பொய்யான வார்த்தை ஜாலங்களை பேசி மக்களை நம்ப வைத்து இன்றைக்கு ஒரு கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் வழியாக நாம் பார்க்கும்போது நம் மனதை பதற வைக்கும் காட்சிகள். இனி வரும் காலங்களில் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதி கண்டிப்பாக வேண்டும். ஏழை எளிய மக்களோடு சக மனுஷர்களாக பழகியிருக்கப்பட வேண்டும். அவர்களுடைய துயரங்களை கண்டிப்பாக நேரில் பார்த்து அந்த பசி என்பது அறிந்த ஒரு மனிதரால் மட்டுமே ஒரு நல்ல தலைவராக இருக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு செல்வந்தர்களாக பல கோடிக்கு இன்றைக்கு கார்களை வைத்து கொண்டு பல கோடிக்கு வீடுகளுடைய ஆடம்பரமான ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இவர்களுடைய பொழுதுபோக்குக்காக விளம்பரத்துக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்து எண்ணற்ற உயிர்களை இன்றைக்கு துச்சமாக நினைத்து வெறும் வார்த்தையை மட்டுமே அள்ளி இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு விளம்பரமாக தெளித்து கொண்டிருக்கின்றார்கள். இது வெறும் மழையல்ல, பேய்ந்து விட்டு போவதற்கு மக்கள் உயிர்கள் இன்றைக்கு மண்ணில் புதைந்து ஒரு 40 குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கின்றது. ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு துயர சம்பவம். இது மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு வேண்டுமா என்ற கேள்வி ஒவ்வொரு மக்களிடத்திலும் கண்டிப்பாக வரப்பட வேண்டும். உங்களிடத்தில் வந்து நிற்கும் கூட்டம் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்ற ஏக்கத்தோடு நின்ற அந்த மக்களுக்கு இன்றைக்கு கொடுத்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு துரோகம், அவநம்பிக்கை, உயிரிழப்பு. ஒரு தந்தையை இழந்த மகள், தாயை இழந்த மகளோ மகனோ, ஒரு மனைவியை இழந்த கணவர், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த துச்சமான 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் எந்த கோட்டுக்கு அவர்களுக்கு ஈடுகட்ட முடியும்? அவர்களுக்காக யார் நாளைக்கு துணையாக வருவார்கள்? ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் முழுமையாக அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்து அது முழுமையாக அந்த குழந்தையாகவே கடைசி வரை அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவில் வளர்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பணம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மக்களிடத்தில் இன்றைக்கு விசிறி எடுத்துக்கொண்டு அரசியல் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலங்களில் இது மாதிரியான அரசியல் அமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த பணக்கார வர்க்கங்களை முழுமையாக மக்களும் வெறுக்கின்றார்கள். நானும் கண்டிப்பாக ஒரு ஏழையாக இருந்து மக்களோடு மக்களாக வாழ்வது மட்டுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்பது நான் புரிந்து கொண்டது. ஆனால் பணக்கார வர்க்கங்களாக சொகுசான வாழ்க்கை உங்களோட பொழுதுபோக்குக்காக இன்றைக்கு ஒரு 40 உயிர்களை கொன்று குவித்துவிட்டு இன்றைக்கும் வாய் கூசாமல் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அரசியலை நீங்கள் வலியுறுத்தி கொண்டு, இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல். இது யார் காரணமாக இருந்தாலும் சரி, அதற்கு காரண கர்த்தாவாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயியோ அல்லது ஒரு ஏழை குடிமகனோ அரசியலுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு நடிகர்